ലാലേട്ടൻ്റെ ഒരു ഡയലോഗ് ഉണ്ട്, മോനെ സായ് വെൽക്കം ടു മലയാളം സിനിമ. അതേപോലെ തന്നെ നമ്മളും പറയുന്നു. Unforgettable intro. Would love to thank Mohanlal sir also for that, and such a kind gesture from him. Really humbled and grateful to be here. Yeah, continue. This is all that I had to say. From there on, actually, yes, you can just take over because like we are all ears for you. Vanakkam, really glad to meet you all. அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். And இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இன் கொச்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை பேரை பார்க்கும்போது லைட்டாக ஒரு சின்ன நர்வஸ்னஸ் மட்டும் இருக்குது. பட் இந்த டீமோடு இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. அண்ட் ரியலி தேங்க்ஃபுல் டு த என்டையர் டீம். ரியலி தேங்க்ஃபுல் டு உன்னி ஃபார் கெட்டிங் தி ஸ்கிரிப்ட் டு மீ. நான் கதை கேட்டோடனே இம்மீடியட்டாக டிசைட் பண்ணிட்டேன், பயங்கரமாக இருக்குது கதை, நம்ம இதில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் தென் ஐ இமீடியட்லி டோல்ட் உன்னி தட் ஐ வுட் லவ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் தென் லேட்டர் தினு சார் கேம் இன் அண்ட் சந்தோஷ் சார் கேம் இன் அண்ட் எல்லாமே ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் 26th போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ഇതുപോലെ എനിക്കും കേരളക്ക് ഒരു വലിയ ബന്ധമുണ്ട്. എൻ്റെ അമ്മ പൂർണിമ ചേർമൻ്റെ ആദ്യത്തെ സിനിമ ലാലേട്ടനോട് തുടങ്ങിയത് മണ്ണിൽ വിരിഞ്ഞ പൂക്കൾ. അത് പിന്നെ എൻ്റെ സിനിമ കരിയർ തുടങ്ങിയത് ലാലേട്ടനോട്. അപ്പോൾ അതാണ് ഞാൻ പറഞ്ഞത്, എനിക്കും കേരളക്ക് ഒരു വലിയ ബന്ധമുണ്ട്. സോ ആഫ്റ്റർ ഏഞ്ചൽ ജോൺ എനിക്ക് ഒരു വളരെ ആഗ്രഹമുണ്ടായിരുന്നു മലയാള സിനിമയിൽ അഭിനയിക്കണമെന്ന്. പക്ഷേ ഞാൻ വിചാരിച്ചതുപോലെ ഒരു അത്ര എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ക്യാരക്ടേഴ്സ് കിട്ടിയിട്ടില്ല. സോ കബഡി ഭാഷയിൽ சொல்லணும்னா எனக்கு மலையாள சினிமாக்கு ஒரு லாங் ஹாஃப் டைம் ഉണ്ടായിരുന്നു. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 15 years கம்மிங் டு பல்டி, என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் பினோவேட்டா. அது பண்ணி தேங்க்ஸ் டு மை டைரக்டர். பிகாஸ் இப்போது ஷேன்லாம் சொன்ன மாதிரி ஓகே அത്രയും நான் ப்ராக்டிஸ் செய்து. ஸோ இப்போ நான் தமிழில் சம்சாரிக்கிறேன். ஸோ இப்போது ஷேன் சொன்ன மாதிரி ஷேனோட கெரியரில் அவரோட கெரியரோட இது ஒரு பிக்கெஸ்ட் பட்ஜெட் ஃபில்ம். ஸோ யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறப்போ இன்னும் பெரிய ஆக்டர்ஸ், பிவிட்டல் ரோல்ஸில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஆக்டர்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரியில் பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ் ஒரு பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே உன்னி வந்து என்னோட தமிழ் படங்கள் தங்கம் அப்புறம் ப்ளூ ஸ்டார் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குமார் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சாந்தனு ப்ளே பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இமீடியட்டாக எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டு மை டைரக்டர். ஸோ இந்த குமார் கேரக்டர் மட்டும் இல்லை, நான் ஷேன் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதை தாண்டி தமிழ்லேருந்து நான் திருப்பி எனக்கு இந்த படம் பல்ட்டி எனக்கு ஒரு ரீலான்ச்சாக நான் நம்புகிறேன் நான். ஸோ டெஃபினட்டாக எங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். படம் 26 ரிலீஸ் ஆகுது அண்ட் இன்னைக்கு 7 மணிக்கு ட்ரெய்லர் லான்ச் ஆகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச்.